என்னம்மா இது? ஒரே சளி பிடிச்சிட்டு தொல்லையா இருக்கு. தலைவலி வேற தாங்கல. என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் குணமே ஆக மாட்டேங்குது. அம்மா, நீ கொஞ்சம் நண்டு வறுவல் பண்ணி கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நீ நண்டு சூப் வச்சு நண்டு வறுவல் பண்ணி கொடு. எனக்கு சளி குணமாகவே மாட்டேங்குது. இப்போ பாருடா, பக்கத்து வீட்டு பாமா பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாம். நான் ஊருக்கு போயிட்டு வரேன். 2 நாள் ஆகும் நான் போயிட்டு வரதுக்கு. உனக்கு வேணும்னா உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வச்சு சாப்பிடு. நான் இப்போ கிளம்புறேன். என்ன புரிஞ்சுதா? ஏம்மா, கொஞ்சம் நண்டு சூப் வச்சு கொடுத்துட்டு போனாதான் என்னம்மா? அது வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உனக்கு என்ன நண்டு நினச்ச உடனே கிடைச்சிடுதா? அது சொல்லி வச்சாதான் வரும். இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு, இல்லைன்னா நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீ நல்லா வாங்கி சமைச்சி ருசிச்சு சாப்பிடு. எனக்காக தான் பாமா காத்துட்டு இருக்கா. சரி, நான் கிளம்புறேன். நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ. எங்கே உடம்ப நல்லா பார்த்துக்கிறது? நீ இருந்து கொஞ்சம் நண்டு சூப் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. நீயும் கிளம்புறேன்னு சொல்கிற. சரி, போயிட்டு வா. அஞ்சலை, அஞ்சலை, கொஞ்சம் இப்படி வாம்மா. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஆமாம், இதில் நண்டு இருக்குது. இது நல்லா சுத்தம் பண்ணி சூப் பண்ணி எடுத்துட்டு வாம்மா. இந்த நண்டு சூப்பு சளிக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதை பாருங்க, இந்த நண்டு வண்டு சூப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இதை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கோங்க. இதை பாரு அஞ்சலை, என் உடம்புக்கு முடியலன்னு தானே சொல்கிறேன். கொஞ்சம் சூப் வச்சு குடுமா. சொன்னால் கேளு. இதை பாருங்க, இந்த நண்டை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் வேற இதை சுத்தம் பண்ணி சூப் வச்சு கொடுக்கணுமா? என்னால் அது முடியவே முடியாதுங்க. நீங்கள் யாராவது நண்டு சூப் வைக்கிற ஆளாக பார்த்து கொடுங்க. அவங்க வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் போய் தாராளமாக குடிங்க. அட என்ன பொண்ணுமா நீ, ஒரு நண்டு சூப் வைக்க தெரியாதுன்னு சொல்கிற? நான் யார்கிட்ட போய் நண்டு சூப் வச்சு கொடுங்கன்னு சொல்கிறது? அது நண்டு வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, என்னை ஆளை விடுங்க. நீ நண்டு சூப் பண்ணுவேன்னு நினச்சி தான் அந்த பசங்கக்கிட்ட 300 ரூபாய் கொடுத்து நண்டை பிடிச்சிட்டு வர சொன்னேன். அவங்க கொண்டு வந்ததே ஒரு 4-5 நண்டு தான். இதை அப்படியே சமைக்காமல் விட்டா எல்லாம் செத்து போயிடும். நீ எப்படி வச்சு கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். கொடுங்க, நான் போய் சூப்பு வச்சு தொலைக்கிறேன். இந்தாங்க சூடான சூப்பு. நல்லா ஆசை தீர சாப்பிடுங்க. என்ன இருந்தாலும் என் அஞ்சலை நான் சொன்னா எது வேணாலும் கேட்டுக்கிறா. பரவாயில்ல. குடு, சூப்பு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பில் மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நல்லா இருக்கும். மிளகு நல்லா போட்டியா? ஆ ஆ, அதெல்லாம் நல்லா போட்டு தான் பண்ணியிருக்கேன். சாப்பிடுங்க. நண்டு சூப்பு மாதிரி இல்லை. ஏதோ ஒரு சூப்பு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா நண்டு சூப்பு பண்ணால் இதை விட நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நாள் ஃபுல்லாக. உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தேன் பாருங்க, இது எனக்கு தேவைதான். அட, உள்ளது உள்ளபடி சொன்னேன். நீ ஒன்றும் கோவிச்சிக்காத. இதுவும் சுமாராக நல்லா தான் இருக்கு. என்னப்பா, நண்டு நண்டு சூப்பு உன் பொண்டாட்டி போட்டு கொடுத்தாளா இல்லையா? ஏ, அதை ஏன் கேட்குற? நான் அந்த பசங்க கிட்ட 300 ரூபாய் கொடுத்தா ஒரு 4-5 நண்டு தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. இவளும் நண்டு சூப் வச்சு கொடுத்தா. ஆனால் அது நல்லாவே இல்லைம்மா. நீ பண்ணுற நண்டு சூப்பு எப்படி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா சளி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். என்ன இருந்தாலும் நீ வைக்கிற ருசியே தனிதான். ஆமாடா, இப்படி சொல்லி சொல்லியே பொண்டாட்டிக்கிட்ட வேலை வாங்காம என்கிட்டயே திருப்பி திருப்பி வேலை வாங்கு. ஆ, ஐயோ, என்ன இது சாமி? ஐயோ, என்ன இது? ஐயோ, குடிச்சிட்டு விடவே மாட்டேங்குது. என்ன இது நண்டு? ஐயோ நண்டு, என்ன இது? வீடு ஃபுல்லா நண்டு. என்ன இங்க நடக்குது? அஞ்சலை, அஞ்சலை, இங்க வா நீ. அஞ்சலை, எங்க போயிட்ட? இதான் வரேங்க. ஐயோ, இந்த நண்டுங்கெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு? நான் குண்டாவில் தானே போட்டு மூடி வச்சேன். என்னது, நண்டையெல்லாம் குண்டாவில் போட்டு மூடி வச்சியா? என்ன சொல்கிற நீ? இதை பாருங்க, எனக்கு நண்டு எல்லாம் சுத்தம் பண்ண தெரியாது. அதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் நான் அதை குண்டாவில் போட்டு தண்ணி போட்டு வச்சுட்டேன். அது நல்லா தான் இருந்துச்சு. எப்படி வெளியே வந்துச்சுன்னே தெரியல. இப்போ தான் உங்கள் அம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் நண்டு சூப் வச்சு நல்லா சாப்பிடுங்க. அம்மா, சீக்கிரமாக வந்து நண்டை பிடிங்கம்மா. என்னம்மா இந்த நண்டு? ஏண்டா, இவ்வளோ பெரிய பையனா இருக்கிற ஒரு நண்டு பிடிக்க தெரியாதா? விடு, நான் பிடிக்கிறேன். அப்போ நீ எனக்கு நண்டு சூப் பண்ணி கொடுக்கல, ஏதோ ஒரு சூப் பண்ணி கொடுத்துருக்க இல்ல? ஐயோ அத்தை, இந்த நண்டுக்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. ஏமா அஞ்சலை, நீ எங்கே கிளம்புற? இதை பாருங்க அத்தை, இந்த நண்டை பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்கள் இந்த நண்டு வண்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறமா கூப்பிடுங்க. நான் போய் 2 நாள் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரேன். நான் கிளம்புறேன். நண்டு நண்டு அம்மா சீக்கிரமா வந்து பிடிங்கம்மா. அம்மா வாங்க வாங்க. அட, இவ்வளோ பெரிய பையனா இருந்துட்டு இந்த நண்டுக்கு போய் பயப்படுறியே. உன்னை என்ன சொல்றது? நண்டு சூப் வேணும் நண்டு சூப் வேணும்னு சொல்ற. ஆனா நண்டு பிடிக்கணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கா? இனிமே இனிமே உனக்கு நண்டு சூப் வேணும்னா ஆத்தங்கரையிலையோ இல்லை கிணத்துக்கடியிலோ போய் நண்டு பிடிச்சிட்டு வந்தாதான் நான் சூப் வச்சு கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா?